சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா எலாபரேட்டான ஸ்வீட் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் போலி செய்யலாமா? மேல் மாவுக்காக சிரோட்டி ரவையோட மைதா, மஞ்சள், நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்மூத்தாக ஒரு டோ பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அடுத்து துருவின தேங்காயோட கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் கொரக்குறங்கிற பதத்துக்கு அரைச்சிக்கணும். அடுத்து வெல்லமன் தண்ணியை பாயில் செஞ்சு வடிகட்டி ஒரு பேனில் சேர்த்து நல்லா குக் பண்ணி டிசால்வ் ஆகாத கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு துருவின தேங்காயோட வறுத்த கசகசா, ஏலக்காய் தூள் அண்ட் சுக்குத்தூளை சேர்த்து நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி ரோலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் நெய் சேர்த்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டு இந்த மாதிரி லெமன் சைஸ் பால்ஸாக உருட்டிக்கலாம். 2 மணி நேரம் ஊறினாதான் மேல் மாவு இந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டியோட கிடைக்கும். எந்த அளவுக்கு சொன்ன பேச்சு கேட்குது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு லெமன் சைஸ்ல மாவு எடுத்து கப் ஷேப்பா மோல்டு பண்ணி இடையில பூர்ணம் பாலை பிளேஸ் பண்ணிட்டு கேப் இல்லாம சீல் பண்ணிக்கலாம். ஒரு வாழை இலையை ஸ்ப்ரெட் பண்ணி அதுல எண்ணெய் தடவி இந்த பாலை பிளேஸ் பண்ணி ரொம்ப ஜென்டில் ஸ்ட்ரோக்ஸால போலியை தின்னா தட்டிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னா இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பிடும்போது என்ஜாயபிளா இருக்கும். கேர்ஃபுல்லா இந்த வாழை இலையை லிஃப்ட் பண்ணி சூடான தவால டாப்பிள் பண்ணிட்டு பொறுமையா வாழை இலையை ரிலீஸ் பண்ணிட்டு 2 பக்கமும் நெய்யால டோஸ்ட் பண்ணி எடுத்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் போலி ரெடி. என்ன நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க தானே? மீனா சமையலை பாருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.